என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிருமா? எனக்குன்னு வெற்றி அடையறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? இல்ல நான் தோத்தே போயிட்டே தான் இருப்பேனா? அப்படின்னு பல பேருக்குள்ள எண்ணங்கள் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க தோத்துட்டு இருக்கீங்கன்னா, ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த தோல்வியில தான் இன்னொரு வெர்ஷனே உங்களை பத்தி ஒண்ணு வெளில வரும். நீங்க யாருன்றது ஒரு புது தோற்றமே உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை வெளியில வரும். அது என்ன செய்யணும்ன்றது உங்களுக்குள்ள தான் தெரிய வரும். அந்த வெர்ஷனை நீங்க மாறினீங்கனாலே போதும். பல பேர் பல மாற்றங்களை பார்த்துக்கலாம். ஒரே ஒருத்தரை உதாரணமா நான் சொல்றேன். ஒரு சினிஃபீல்ட்ல இருக்கிற சிம்பு எஸ்டிஆர்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல குண்டா இருந்து பல மாற்றத்துல வந்தாலும் இப்போ இந்த வருஷன்ல எப்படி வந்திருக்காருன்னா, குண்டா இருந்து ஒல்லியா மாறி மாநாடுன்னு ஒரு படம் நடிச்சு இப்போ வரிசையா சில படங்கள் வந்து இப்போ ஒரு வெர்ஷன்ல போயிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? இதுதான் அப்ப அவர் கடந்து வரும்போது ஒரு டஃப்பான வெர்ஷன்ஸை பார்த்து வந்திருக்காப்புல. நீங்க ரசிகரா இருக்கலாம், ஆனா அவரு போன பாதையை பாருங்க. அவர் டஃப்பான பாதையில போய் பல கஷ்டங்களை பார்த்து திருப்பி மென்டலி டிஸ்டர்ப் ஆகி அதுலேருந்து வெளியில வந்து மெடிடேஷன் மாதிரி பல விஷயங்கள், யோகாலேருந்து எக்ஸசைஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் கோ த்ரூ பண்ணி லைஃப்ல இப்போ ஒரு பாயிண்ட்ல எடுத்து ஒரு டேர்னிங் பாயிண்டா சில படங்களை எடுத்து பண்றது பார்த்தீங்கன்னா, அது காரணம் அந்த கோ த்ரூ ஆனாதான். அந்த வெர்ஷன்ல பார்த்தாரு, அந்த வெர்ஷன்னால ஜெயிச்சாரு. ஜெயிச்சனால பல பேர் நம்மளை பார்க்கறாங்கன்னு திருப்பி நம்மளை ஏத்துக்கிறாங்கன்றனே திருப்பி அதை கையில பிடிச்சிட்டு எந்திரிச்சு இப்போ ஓடி போயிட்டு இருக்கிறாரு. இதை தான் உங்க லைஃப்ல நான் செய்ய சொல்றேன். உங்க வெர்ஷன் என்னன்றதை நீங்க பாருங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு, அதை வெளியில வரும். என்னன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கலாம், ஸ்ரீராம் நீ இப்படியே சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். வாழ்க்கையில நான் எது செஞ்சுட்டு இருக்கேன், தோத்து தான் போவீங்கன்னு. ஆனா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நைட்டு இரவு முடிஞ்சிச்சுன்னா நிச்சயமா பகல்ன்றது ஒன்று வரும். இருட்டுக்கு அப்புறம் வெளிச்சம்ன்றது ஒன்று இருக்கு. நீங்க இருட்டை நம்பிக்கிட்டே இருந்து இருட்டிலே வாழ்வேன், இருட்டிலே தான் நான் இருப்பேன், அந்த தோல்வியை தான் நினைச்சு நான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோத்து தான் போவீங்க. இருட்டுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் உங்களை வாழ்க்கையை மாற்றும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் நீங்க எந்திரிச்சு வெளில வருவீங்க. வெளிச்சம் கண்டிப்பா இருக்கு. நீங்க ஜெயிக்க முடியும்ன்றது உங்ககிட்ட நான் சொல்றேன். எல்லாராலையும் முடியும். அது என்ன வேணா இருக்கலாம். உங்களோட பிரச்சனை எது வேணா இருக்கலாம். அது பணமோ புகழோ வேலையோ எது வேணா இருக்கலாம். ஆனா அதுல இருந்து நீங்க வெளியில வரலாம். தோத்து போயிருக்கலாம், உங்களை விட்டு போயிருக்கலாம், எது வேணா நடந்திருக்கலாம். ஆனா இப்ப நீங்க எந்திரிச்சு வாங்க. இந்த டைம்ல எந்திரிச்சு வாங்க. உங்களுக்கே நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. உங்க வெர்ஷனை நீங்க பாருங்க. புது டைமென்ஷன்ல நீங்க வரத்துக்கு வாய்ப்புகள் 100% இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கு. அதை பிடிங்க, எந்திரிச்சு வாங்க. இது வாய்ஸோ இல்ல வேலையோ இல்ல பணமோ புகழோ கிடையாது. இப்ப செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க, வலியோட செய்யுங்க. வலி அந்த உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். யோசிங்க, உங்க வெர்ஷனை நீங்க பார்க்க முடியும், பார்ப்பீங்க நிச்சயமா. திரும்பவும் எப்பவும் நான் சொல்றது தான், பயப்படாதீங்க. நான் எப்பவும் உங்க கூட இருக்கிறேன். ஜெயிக்கலாம், எல்லாம் ஒரு சேர்ந்து பயணிப்போம்.